நாகக்கிட்ட பேசிட்டு பூமி உங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன், நீங்கள் தான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும் நான் சோபா சந்திர பொண்ணு அப்படின்னு, நீங்கள் தான் அங்கிள் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டு வரேன் அங்கிள், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உள்ளே போகும்போது அபூர்வா உள்ளே வந்து, ஏண்டா நான் முக்கியம் இல்லை அவள் தான் முக்கியமா, நான் உனக்கு எவ்வளோ செஞ்சுருப்பேன், நீ இப்போ எனக்கு துரோகத்தை பண்ண போறியா? அப்படி இல்லைம்மா, நான் அவளை கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அவள் என் உயிரை காப்பாற்றிருக்கா, அதுக்கு பரிகாரம் நான் ஏதாவது செய்யணும் இல்லையா, கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல தலகாணி எடுத்து கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறாங்க அபூர்வா. பூமி திரும்பி வந்து நாகு கிட்ட பேசும்போது நாகு செத்து போயிருக்கிறது தெரிய வருது. பூமி சோகமா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நட்சத்திரா ககனோட கோட்டை போட்டு தோச்சிட்டு இருப்பா, அடிச்சு அடிச்சு தோச்சிட்டு இருக்கா. பூமி பூரி கிட்ட கேக்குறா, உன் அண்ணனோட ட்ரெஸ் இவன் ஏன் தோச்சிட்டு இருக்கா, அதுவும் இங்கேயே அவ வந்தா அப்படின்னு கேட்க, என் அண்ணனோட ட்ரெஸ் அழுக்கா இருக்குன்னு சொன்னாரு, அதனால தோச்சிட்டு இருக்கா. ஆமா, அது எப்படி அவகிட்ட போச்சு அப்படின்னு கேட்க, எங்களுக்கே தெரியல அப்படின்றா பூரி. அவ தோச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது கிழிஞ்சு இருக்குது கோட்டு. நீங்கள் கொடுத்த கொட்டு நான் புதுசாக வாங்கின்னு வந்து கொடுத்துட்றேன், எதுவும் திருப்பி கொடுக்குறதா என் பழக்கம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. பூமி சாரதா கிட்ட, ஆன்ட்டி நீங்கள் கேளுங்க, எப்படி அவரோட ஷர்ட் அவகிட்ட போயிடுச்சுன்னு கேளுங்க அப்படின்னா, உடனே சாரதா, அதை ஏமா நான் கேட்டு பெருசுப்படுத்தணும், விட்டு போமா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு பதில் நானே கேட்குறேன்னு பூமி கேட்குறா. உங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி அவகிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க, அவளை நேற்று 4 பேர் கடத்திட்டு போயிட்டு இருந்தானுங்க, அவளை நான் காப்பாற்றினேன், அப்போ அவளோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி போச்சு, அதுக்கு பதிலாக நான் கோட்டு கொடுத்தேன், அந்த கோட்டு துவைக்காமல் கூட அழுக்கோடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, இப்படியே கொடுக்கலாமான்னு நான் கேட்டதுக்கு நானே துவைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடித்து அதை கிழிச்சிட்டு போகிறாவோ அப்படின்னு ககன் சொல்கிறார். பூமி வீட்டில் மாப் போட்டுட்டு இருக்கும்போது ககன், தையத்தக்கா நீயே இந்த வேலையெல்லாம் செய்கிற, வேலைக்காரமாக செய்வாங்கல்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல, நீ இந்த வீட்டில் தங்கி இருக்க பொண்ணுன்னு சொன்னேன், இந்த வீட்டோட பொண்ணுன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ககன் சொல்ல, 2 ஒன்று தான், இந்த வளர்ந்து கெட்டவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறா பூமி. கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா அப்படின்னு பூமி கேட்க, ககன் கேளு அப்படின்றாரு. ஆமாம், இந்த நட்சத்திரா அபூர்வா பொண்ணுன்றதுனால அவளை ஏற்றுக்க மறுக்கிறீங்களா, இல்லை சோபா சந்தருக்கு இன்னொரு பொண்ணு இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, இந்த டாப்பிக்கே நீ எடுக்கக்கூடாது, அவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா, இருந்து எதுக்கு இந்த டாபிக் எடுக்கிற அப்படின்னு ககன் கரிச்சி கொட்டுறாரு. இங்கே இந்து ஓவன் அழுவுறா. ஏண்டி அழுவுறேன்னு கேட்கும் போதே இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உங்கள் பெரிய புள்ள அடிச்சிட்டாரு அப்படின்னு கிருஷ்ண பிரசாத் கிட்ட சொல்கிறாங்க. மாமியார் வீட்டில் அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு என் பிள்ளைய கேவலமாக பேசுவாங்க, அதனால இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்ல, உடனே அப்படியெல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்டாதீங்க, உங்கள் பையன் காலையே வந்து விழுந்து அவன் வந்து மன்னிப்பு கேட்பான், அதை நாங்கள் கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓகே சொல்கிறாங்க. இங்கே கிருஷ்ண பிரசாத்துக்கிட்ட அபூர்வா சொல்கிறாங்க, நீங்கள் தான் போய் உன் பையன்கிட்ட பேசணும்னு சொல்ல, அவன் அந்த மாதிரிலாம் சாரி கேட்க மாட்டான் அப்படின்னு கிருஷ்ண பிரசாத் சொல்ல, அவன் கேட்க மாட்டான் தான், நீங்கள் கேட்க வைக்கணும், அதுதான் உங்களோட வேலை அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க அபூர்வா.